ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்தில் ஆக்சிடெண்ட் ஆன ஒரு யூடியூபர், இன்ஸ்டாகிராம் ஃபேம் ராகுல் டிக்கி அப்படின்றவருடைய மனைவி பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையெல்லாம் சில மீடியாக்களில் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் இன்ஸ்டாகிராமில் தான் முதல்ல அறிமுகம் தொடங்கியிருக்கு. திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க, லவ்வர் ஆகியிருக்காங்க. பிறகு திருமணத்தில் முடிஞ்சிருக்கு. திருமணம் முடிஞ்சு 1 வருடம் 3 மாதத்துலேயே இப்போ அந்த பையன் இறந்து போயிட்டார். ஆனால் அந்த பெண் கொடுத்த அறிவிக்கையில் ஆல்ரெடி அந்த பையன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருக்காரு, வண்டி வாகனம் வேகமாக ஓட்டக்கூடிய நபராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய மனைவியை பிரிந்த ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த பெண் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா. பட் இப்போ அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியில் இருக்குது. இங்கே புரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய விஷயம், இளம் பெண்கள் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு இருக்கக்கூடிய ஃபேமஸான ஆட்களை பார்த்து நீங்கள் மயங்கி அவங்கள திருமண வாழ்க்கையிலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்றத இது மாதிரியான எடுத்துக்காட்டுகளை பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் திருந்தணும், அதை புரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் ஆகணும் அப்படின்றத தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரீசண்டாக கனி மணின்னு 2 யூடியூபர்ஸ் கூட கணவன் மனைவியாக சேர்ந்தாங்க. அவங்களுடைய வீடியோவில் கூட இப்போ நாங்கள் முறைப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டோம், நாங்கள் எங்கள் 2 பேருடைய ஐடியிலேருந்தும் 2 பேருடைய வீடியோவும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், இனிமேல் எங்களை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் இந்த சோஷியல் மீடியாவில் உருவாகக்கூடிய திருமண வாழ்க்கையெல்லாம், காதல் வாழ்க்கையெல்லாம் ஒரு மாய பிம்பம் மாதிரியும் ஒரு மாய கண்ணாடி மாதிரி இருந்தால் அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்து, அவங்க ஃபேமாக இருக்கிறத பார்த்து, ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணுறதோ, ஹீரோயின் மாதிரி அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்து மயங்கி அவங்க லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் லைஃப்னு நினச்சி ஏமாந்து நிறைய திருமணங்கள் ஏமாற்றத்தில் முடியுது, முறிவில் முடியுதுன்ற இந்த விஷயத்தை தான் இந்த 2 எடுத்துக்காட்டுகள் மூலமாக நான் இங்கே கூற விரும்புகிறேன். ஸோ இளம் பெண்களும் சரி, இளம் ஆண்களும் சரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ரீல்ஸ் பார்க்குறோமா, அதை பார்த்துட்டு எப்படி நடிகர் நடிகைகளை ரசிப்போமோ அது மாதிரி பார்த்துட்டு போகிறது நல்லது. ஆனால் அவங்களே வாழ்க்கைக்கும் ஒத்து வருவாங்க, கணவனாக மாற்றிக்கலாம், மனைவியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய 2 பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி கேள்விக்குறியாக இருக்கோ அது போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் நாளைக்கு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்றதையும் இங்கே சொல்ல விளைகிறேன். நன்றி.